இந்தாமா உங்க புருஷ முன்னாடி விளையாட்டுலாம் வீட்டுல வச்சுக்கங்க. இது ஆஸ்பத்திரி. எனக்கும் அவருக்கும் அப்படியே ஒரு பொருத்தம் இருக்கு. பார்வையால தெரிஞ்சுக்கிறத பழகி தெரிஞ்சுக்க வேண்டியதா. அப்பா கிட்ட சொல்லி நம்ம கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா. வேலையா? இங்க பாருங்க, எத்தனையோ பேரை ஓவர்லுக் பண்ணி எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு இந்த வேலைக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த வேலையில உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் என் மரியாதையை காப்பாத்துறதுக்காக இந்த இன்டர்வியூ நாளைக்கு அட்டெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரெண்டுல ஒன்னு தொடுங்க. எதுக்குங்க? அந்த இன்டர்வியூக்கு போலாமா வேணாமான்னு பார்க்கத்தான். ஐயோ, சரி பண்ணிட்டியே தாயே சாமுண்டீஸ்வரி. பேரு சக்கரபாணி. பிறந்த தேதி 24/6/1934. ஆமா குருஜி, அந்த ஆளுகிட்ட நான் வேலை பார்க்கலாமா? பார்த்தா அந்த ஆள் குணத்துக்கும் என் குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா வராத மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் அத உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி. பின்ன நான் வாயை திறந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தி ஆச்சே. இந்த பார் தம்பி, சரிப்பட்டு வருமானு நீ சந்தேகப்பட்டது சரிதான். ஏன்னா நீ ரிஷப ராசி. ரிஷபம்னா எருது, அவன் விருச்சிக ராசி. தேடு கொத்தோ கொத்துன்னு கொட்டிண்டே இருப்பான். அதுவும் இல்லாம அவனுடைய விதி எண் 29. கூட்டினா என்ன வரும்? கூட்டினா 2 வரும். 2னா சந்திரன், 8னா சனி. சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும்? சதா முட்டிண்டே இருக்கும். பாப்பா, வேலையில சேரதா முடிவு பண்ணிட்டியா? முடியாதுன்னு சொல்லத்தான் வந்தேன். ஏன்? அடேடே, இவனுங்களை துப்புனதை கண்டு துவண்டுட்டியா? தம்பி, துப்புறது ஏன் வழக்கம், தோழறது அவனுங்க வழக்கம். கவலையை விடு, உனக்கு வேலை கொடுத்தாச்சு. 1500 ரூபாய் சம்பளம். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்க 2ஆம் நம்பர் ராசிக்காரர், நான் 8ஆம் நம்பர் ராசிக்காரன். 2க்கும் 8க்கும் ஆகவே ஆகாது. ஆகாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படிப்பா? ஜோசிய பூஷணம், ஆ, சாஸ்திர சாம்ராட் ஆ, சாம்ப சிவசர்மா சொன்னார். ஆ. யார் அவன்? சாண்டோ சின்ன பாத்தேவர் புகழோடு இருக்கும் போதே மரணம் அடைவார்னு சொன்னவர். ஆஹா, பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி கூட பிறந்தவனாலே கொல்லப்படுவார்னு சொன்னவர். ஆஹா. சிற்பிகள் சங்க தலைவர் லோகநாதன் சிலை செய்யும் போது சிலையே மேல விழுந்து சாவார்னு சொன்னவர். ஏண்டா, அவன் சாவரவங்களை பத்தி தான் சொல்லுவானா? வாழறவங்களை பத்தி சொல்லவே மாட்டானா? அவரை பத்தி அவன் இவன் சொன்ன எனக்கு படுகோபம் வந்துடும். அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்ன இப்ப சொன்ன என்ன பண்ணிடுவ? இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேட்டேன். ஏதோ என் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாலே உனக்கு வேலை போட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சேன். யோசிச்சு பாத்தீங்களா? என்ன நான் என்ன பிச்சைக்காரனா? உங்ககிட்ட வந்து வேலை கட்டினா? யோ, என் ஜாதகம் தெரியுமா உனக்கு? You wait for 2 years. After 2 years I'll be a king. என்ன இவ டஸ் புஸ்ன்றா? அப்பா, அவருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்களா? எவருக்கு? அதான்ப்பா, நான் ரெக்கமெண்ட் பண்ணல, மோகன்ராஜ், அவருக்கு தான். அந்த ஆக்சிடென்ட்டா? ஆமா. அவனை அன்னைக்கே நீ வண்டி ஏத்தி கொண்டு இருக்கணும். ஜனத்தொகையில ஒன்னாவது குறைஞ்சிருக்கும். அவன் வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறான். இவனை கூப்பிட்டு வேலை போட்டு கொடுத்தா குளறுபடி பண்ணிட்டான். இத பாருமா, அவன் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க மாட்டான். எவளாவது குழந்தை குட்டியோட வந்தா குத்தகை எடுத்து குடும்பம் நடத்துவான். அப்பா, அவரை பத்தி தப்பா பேசுறீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அவனை பத்தி நீ ஏதாவது நல்லதா பேசன? 8க்கும் 2க்கும் ஆகாதுன்னா நீ என்னப்பா பண்ணுவ? ஒத்து வராத இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்துட்டு நாளைக்கு உருண்டுட்டும் புரண்டுட்டும் கிடக்கிறதா என்ன? அத உன் பொண்ணுகிட்ட போய் சொல்லு. அவ கிடக்கிற வெறும் சிரிக்கே. அதானே, நீ படுமா. நீ ஈஸ்வரா. காலையில இருந்து கரண்டே இல்லையே. எதிர்த்து வீட்டுலாம் கரண்ட் இருக்கு. ஆமா, அவங்க வீட்டுல கரண்ட் பில்ல கட்டிட்டாங்க, அதான் லைட் எரியுது. நம்ம வீட்டுல இன்னும் கட்டல, ஃபியூஸ் பிடிங்க போயிட்டாங்க. என்னது, ஃபியூஸ புடிங்கிட்டாங்களா? வருத்தப்படாத என்ன, ஆஃப்டர் 2 years you will be a king. Thank you. சொந்தத்துல மின்சார வாரிய வச்சு சோடியம் விளக்கெல்லாம் போட்டுடலாம். சும்மா இருடி. தூங்குற நேரத்துல தொணன்னு பேசிக்கிட்டு தூக்கம் கெட்டா என் புள்ள உடம்பு கெட்டுடும். நீ படுத்துக்கப்பா, தூங்கு. இந்த ஜனங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. அது வீட்டுல இருக்கிற பொட்ட பிள்ளைங்க மூச்சை ஒரு மாதிரியா இழுத்து விட்டாலே 3 முடிச்சுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இங்க வாய விட்டு கேட்டா கூட வழி பறக்க மாட்டேங்குது. வழிய நாமே தேடிக்க வேண்டியதுதான். என்னடி சொன்ன? நீ சும்மா இருமா, உனக்கு தெரியாது. என்ன இந்த காதல் கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? எந்த கல்யாணமா இருந்தாலும் ஜாதகம் சரியா இருக்கணும். அப்போ நாளைக்கு காலைல அந்த பால்கார பையன் வருவாரு, அவரோட ஜாதகத்தை கொண்டு வந்து குடுக்குற, கொஞ்சம் பாத்து சொல்றியா? எதுக்கு? அவனோட ஓடி போகத்தான். ஐயோ 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 ஐயோ, அம்மா சொல்றது கேட்டியா? பால்காரனோட ஓடி போறேன்னு சொல்றா. இவளை ஏன் பெத்த? அதான் நானும் கேக்குறேன், இப்படி ஒரு பையனை நீ எதுக்கு பெத்த?
பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு, என்ன படிக்க வேண்டி கிடக்கு? பால்காரனை பத்தி பேசுறேன், என்ன பத்தியும் கேக்குறேன். ஏன் இஷ்டம் அது நீ யார் கேக்குது? ஐயோ, இவ்வளவு நீ பெத்தது அவ்வளவு இஷ்டமா? இதெல்லாம் நியாயமா இருக்கா? நீயே சொல்லு. ஏன் இஷ்டம்? நீ வாய் முடிக்கிற, நானே வந்து பாத்துக்கிறேன். என் பின்னாடி இரு. ஏன் சொல்ற? நான் எவ்வளவு வாங்கோட முயற்சி எடுக்கிறேன் வந்தீங்க. அது ஏன் இஷ்டம்? ஏன் இஷ்டம்? நீ வாய் முடிக்கிற. நான் எந்த பையன் கூட போறேன், பால்கார பையன் கூட போறேன், எவ்வளவு நாள் போறேன். ஐயோ, என்ன வாத்தியாரே தலைய பிடிக்கிறீங்க? குழப்பம்தான். ஆமா, என்னடா ஸ்கூலுக்கு போலியா? ஸ்கூலுக்கு போறதெல்லாம் வேஸ்ட் வாத்தியாரே. எப்படினாலும் after 2 years you will be a king. நீங்க ராஜா ஆயிட்டீங்கன்னா எங்களை மந்திரி ஆக்கிட மாட்டீங்க என்னடா? ஆமா. என்ன வாத்தியாரே கணத்துல கழிச்சிட்டீங்க? உங்களுக்கு தெரியுதா, அவளுக்கு தெரிய மாட்டேங்குதா? யாருக்கு? எல்லாம் என் தங்கச்சி லட்சுமிக்கு தான். நீங்க எல்லாம் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இதுல கொஞ்சம் நம்பிக்கை அவ என் மேல வச்சிருந்தானா இன்னைக்கு என் நெஞ்சு இவ்வளவு வேதனைப்பட்டிருக்காதுடா. என்ன வாத்தியாரே இப்படி சொல்றீங்க? ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ எதிர்கால வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவ அந்த கரவு பசு வச்சிருக்கானே கோபால், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாடா. வாத்தியாரே அக்கா மேல தப்பே கிடையாது. அச்சனோ தெரியுமா? சொல்றத கேளுங்க வாத்தியாரே. அந்த பால்காரன் கோபால் பையன் இருக்கானே அவன் ஒரு மாதிரியா? லூசா? அப்படிதான் இருக்கும். ஐயோ. பாலை குடுக்கும்போது அக்கா மனச பாய்சன் பண்ணிருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவன ஒரு கை பாத்துறோம். என்னங்கடா சொல்றீங்க? தூள் கிளப்பிரும். வாங்க. இந்த ஒரு கை பாக்குறேன்னு போறானுங்களே. என்னடா அது விலகா பசங்க இப்படி வரானுங்க? ஏண்டா கோபால்னு கூப்பிட்டா குறைஞ்சா புடுவீங்க? சரி கோபால், சௌரியெல்லாம் எப்படி? இன்னும் கவர்மெண்ட் கடன் கொடுத்த காசுல இந்த கரவ மாட கலந்துக்கின காலத்தை ஓட்டினுக்கிறேன். நீ ஒழுங்கா காலத்தை ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறோம். என்னடா பயமுத்துறீங்க? பயமுறுத்துறது மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் பண்ண வந்துரும். எச்சரிக்கையா? எதுக்கு? வாத்தியார் தங்கச்சி நீ டாவடிக்கிறியாம? என்னங்கடா அது என்னன்னு சொல்றீங்க? நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே இல்லையாடா. யாரா சொன்னது? அக்காவே சொன்னதா அண்ணன் சொன்னாரு. அந்த பொண்ணே சொல்லிச்சா? அந்த பொண்ணுக்கு என் மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது முன்னாடியே தெரியாம போச்சா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பேன்? பவுடர் கீழ பூசிக்கின்னு தலையில வாரிக்கின்னு ஒரு குஜாலா இருந்திருப்பேன். யோ, அவ்வளவு கொழுப்பு ஏறிச்சா உனக்கு? வேற வழியே இல்ல, இருக்கிற கரவு மாடு காம்பெல்லாம் கடிச்சு துப்பிட வேண்டியதுதான். டேய் லட்சுமிடா, எச்ச பண்ண கூடாது, பாவண்டா. எச்சரிக்கை பண்றோம். இதுக்கு மேல ஏடா கூடமா நடந்தா காரியத்துல இறங்கிடுவோம், கவனமா இருந்துக்க. வாங்க. என்னடா அது? ஆசையை உண்டாக்கிட்டு அதிர்ச்சியும் கொடுத்துட்டு போறானுங்க. கரவ மாடா காதலா? அப்பா, யாரா வச்சதே? என்னது, நம்ம இடத்த யாரோ பிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்களா? டியர் மோகன்ராஜ், வெளிப்புள்ளி புரியாவிட்டால் ஆலமரத்தருகே வரவும். ஆலமரத்துக்கிட்ட என்ன? ஆலமரம்னா இதுதான். இங்கேயும் ஒரு லெட்டர். இன்னும் உங்களுக்கு புரியாவிட்டால் சிலை அருகே வரவும். உங்களாது என்ன துப்பறிய சாம்புன்னு நினைச்சிட்டாங்களா? சிகப்பு செப்பு சிலை என்னடா அது? என்னது, சிலையா இல்ல ஷோகேஸ் பொம்மையா? என்னடா அது, கல்லு கூட கருப்பு இருக்கு? கல்லு இல்லைங்க, பொண்ணு. நல்ல வேளை பேசிட்டீங்க. இல்லனா நிஜமான சிலைன்னு நினைச்சு கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிருப்பேன். கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிருப்பீங்களா? ஓஹோ, நீங்களும் என்ன மாதிரி கல்யாண கனவுல இருக்கீங்களா? கல்யாண கனவு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்கேன். உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் உங்க கனவா? இது மட்டும் இல்ல. இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? முக்கியமானதே இனிமேதான் இருக்கு.
உங்க கனவுல நான் வரவே மாட்டேனா? என் கனவுல நீங்க எங்க வரீங்க? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அன்னைக்கு பட்டு புடவை, மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் எது கொடுத்தீங்க? ஜோசியர் கொடுக்க சொன்னாரு, கொடுத்தேன். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்துல நீங்க எனக்கு கொடுக்கலையா? வாட் யூ மீன்? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஏ, நீங்க ஏழைங்கிறதுனால அந்த தகுதி உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, உங்க ஒருத்தரை தவிர என் மனசுல வேற யாருக்கும் நான் இடம் கொடுக்கல, இடம் கொடுக்கவும் போறதில்ல. என் ஆசைக்கு எங்க அப்பா எப்பவும் குறுக்க நிக்கவே மாட்டாரு. குறுக்க நிக்கிறது உங்க அப்பா இல்ல ரஞ்சனி, என் ஜாதகம். இப்ப எனக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 வருஷம் என்ன படாத பாடுபடுத்தும். அந்த பாதிப்புல நீங்க ஏன் கஷ்டப்படணும்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. சாரி, வெரி சாரி. ஆஃப்டர் 2 years I'll be a king. ராஜா மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க போற அந்த ராஜபோக வாழ்க்கையில நான் ஒரு ராணியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் கனவு கலைச்சிடாதீங்க. மகளே, என் பொண்ணு நிஜமாவே அழுவுறா, கண்ணீர் விட்டு அழறாளே. உனக்கு என்னதாயி குறை வச்ச? கொடமா அழுதியாமே. போட்டுக்கிற நகநட்டுல குறை வச்சனா, கட்டிக்கிற துணிமணில குறை வச்சனா, செலவு பண்ற காசு கூட கணக்கு பார்க்காம செல்லமா வளர்த்தனே. உனக்கு என்னதாயி குறை? அப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்ணேன்ப்பா. பண்ணு, தப்பு இல்லையே. இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுலமா பண்ணுவ? அவரை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். கட்டிக்க போறவனை தானே நேசிச்ச, கண்டவனை நேசிக்கலையே. பட் டாடி, அவர் என்ன நேசிக்கலையே. என்ன? அவன் உன்னை நேசிக்கலையா? கவலைய விடு. ரோலெக்ஸ் வாட்ச்ல இருந்து ரோல்ஸ் ராய் கார் வரைக்கும், பாட்டா ஷூல இருந்து வோல்டா ஏசி வரைக்கும் மொத்தமா செலவு பண்ணி அவனை கூட்டியாந்து உன் முன்னால முட்டி போட வைக்கிற, உன் கழுத்துல 3 முடிச்சு போட வைக்கிற. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு அப்பனை நீ இந்தியாவிலேயே பார்த்திருக்க முடியாது. ஆனா அவன் யாருன்னு அடையாளம் சொல்லு, நம்ம அடியாட்களை விட்டு அடிச்சு தூக்கிட்டு வர சொல்றேன். வேற யாரும் இல்லப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். யாரு? அந்த மோகன்ராஜ்ல. எந்த மோகன்ராஜ்? அதப்பா, நான் காரை ஏத்தியும் காட்டி கொடுக்காம இருந்தாரே, நம்ம ஆபீஸ்க்கு இன்டர்வியூ கூட வரல, அவர்தான்ப்பா. அவனா? அவரேதான்ப்பா. அவரை பத்தி நினைக்காத நாளே இல்ல, காணாத கனவே இல்ல. அவர் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா, ஓ டாடி, அந்த சோகத்தை தாங்கிட்டு வாழ்றதை விட ஒரே அடியா செத்து போயிடுவேன் டாடி, செத்து போயிடுவேன். இதுதான் உன் முடிவா? ஆமா டாடி. அவன் இல்லாம உன்னால வாழவே முடியாதுல்ல? ஆமா. அப்பா, முருகா, வண்டி எடு. என்னப்பா எங்க கூட்டிட்டு போறீங்க? மரியாதை ஏறு. ஐயோ, முருகா, வண்டி நிறுத்து. பா. ஐயோ, அப்பா, என்னப்பா எதுக்கு இங்க இறங்க வா சொல்றீங்க? சொல்றேன். எதுக்குப்பா இங்க கூட்டு வந்தீங்க? சொல்றேன். உன் ஆத்தாள மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆத்துல குதி. அப்பா, அந்த கிறுக்கு பையல கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த ஆத்துல குதிச்சு சாகிறதும் ஒண்ணுதான். நியாயமா நானே என் கையால புடிச்சு தள்ளி இருப்பேன். போலீஸ்காரன் கொலைகேஸ்ல புடிச்சுக்குவானேன்னு பாக்குறேன். கூட்டம் கூடுறதுக்கு முன்னால பொசுக்குன்னு குதிச்சிரு. நிஜமா தான் சொல்றீங்களாப்பா? சத்தியமா சொல்றேன். அந்த 18 ரூபா 10 பைசா கூட்ட பழனி ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன். குதி. ஹாய், ஹேவ் யூ காட் காமன் சென்ஸ்? பழனி ஆண்டவா, அதாவது அறிவு இருக்கா உனக்கு? இடுப்பளவு தண்ணியில குதி குதின்றியே. குதிச்சா உயிர் போகாது, கைகால் தான் முறியும். ஐயா, இது லட்சுமணனோட கருத்து. யோ, ஏற்கனவே குடும்ப கொந்தளிப்புல குமிரிட்டு இருக்கிற குறுக்கால நீங்க யாரியா? நாங்க யாரா? செக்ரட்டரி. பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். ஏன் இந்த பாலத்தை கட்டினதே இவர்தான். கல்லு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இமயமல்லா. மலாவா? மலாவில பனிதானே கிடைக்கும், எப்படி பாறை கிடைச்சது? அஸ்கல்லக்கடி அஸ்கல்லக்கடி சாலப்பத்திர கும்மா. ஓஹோ, அதுவா? கல்லுக்குள்ள ஈரம் இருக்கிற மாதிரி பனிக்குள்ள பாறை இருக்குன்னு சொல்றாரு. லேகியம் விக்கிற மாதிரி மாறி மாறி சொல்றானுங்க. ஏமா நீ படிச்சிருக்கிற? ஆஹா. படிச்சிருந்தா இந்த பொண்ணை இதுல குதிக்க சொல்வியா? நீ கவலைப்படாதம்மா, வண்டியில ஏறு. உன்னை வச்சு பையனை புடிச்சிடறேன் பார். பையனை இவளுக்கு பிடிச்சதுனால தானே இந்த ஆத்துல குதிக்க சொல்றேன். ஏன்பா, அவர் என்ன குடிகாரரா, இல்ல குணக்கேடரா, இல்ல சூதாடியா? இல்ல சிண்டுக்கப்பத்தா சென்னாவா? கேப் மாதிரியான்னு கேட்கிறாரு.
இதெல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, என்னைக்காவது திருந்துருவான்னு என் பொண்ணு அவங்கிட்ட கொடுத்துருவேன். சதா ஜோசியத்தையே நம்பிட்டு இருக்கிற சோம்பேறி பையா. சோம்பேறி பயல. வெள்ள கண்ணேசரிங்களோட கோரஸ் பாடிட்டு தெரியுறான். இவனோட இவ குடும்ப நடத்துறேன்னு சொல்றாளே, இவள ஆத்துல குதின்னு சொன்னது சரியா தப்பா? அப்பா இவங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேரும் சொன்னாலும் சரி, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவ்வளவு கேவலமா சொல்லிடுச்சு, நீ வேற அப்பன்ற முறையில நிக்கிறியா? எப்ப 3வது மனுஷாளுக்கு முன்னாடி உங்க பொண்ணு உங்க மூக்க உடைச்சாச்சோ அந்த மூக்கு தேவை. யோ, அப்போ மூக்க மட்டும் தனியா எடுத்து இதுல குதிக்க சொல்றியா? இப்படி நீ வாமா. நம்ம கடைசி பையன் கனடாவுல இருக்கா. அவனுக்கு கேபிள் போட்டு வரவழைச்சு டேபிள்ல உட்கார்ந்து நாம டிஸ்கஸ் பண்ணுவோமா? அப்படியா? ஐயோ கொலை, தண்ணி கொலை, ஐயோ கொலை கொலை. ஐயோ ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணை கொண்டுட்டீங்களே. இடுப்பளவு தண்ணி தான் சொன்னீங்க, மொத்தமா முழுகி போச்சு. Shut up your nasty mouth. பொண்ண நீயே குதி குதின்னு சொல்லிட்டு கொலை பழிய எங்க மேல போட பாக்குறியா ராஸ்கல்? கொஞ்சம் அசந்தா கொலை பழி நம்ம மேல விழுந்துரும். ஏம்மா நான் சொல்றேன், I am not a such a fellow. Move. ஐயோ மகளே மகளே மகளே, ஐயோ மகளே 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 மகளே. என்னடா உசு?